வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். குடம்புளியை பயன்படுத்தி நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும் கெட்ட கொழுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வெளியேற்றுறதுக்கும் சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: குடம்புளி ஒரு சின்ன துண்டு, இதுதான் குடம்புளி. சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ கிடைக்கிது, அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். இதை ஒரு சின்ன துண்டு எடுத்து நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியில். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் நாளே நம்ம ஊற வச்சிடணும். அப்புறமா கொஞ்சமாக தேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குடம்புளியே பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் சேர்ந்தது தான். தேன் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நாளே ஊற வச்சதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். நீங்கள் ஒரு வேளை நாள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சுருங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 டம்ளர் புளிச்சாறு இருந்ததுன்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை அதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த சக்கை இருக்கு இல்லையா, இதை நம்மளோட உடம்புல அரிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல, அப்புறம் ஏதாவது வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல இதை நம்ம பூசிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது 1.5 கிளாஸாக கம்மியாகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அந்த 1.5 கிளாஸையும் நம்ம ஒரே நேரத்தில் குடிக்காமல் 3 வேளையாக பிரித்து குடிக்கணும். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி இல்லை 12 மணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிருங்க. அப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இன்னொரு 1/2 கிளாஸை குடிச்சிக்கலாம். வெயிட் லாஸுக்கு இந்த குடம்புளி சாறே போதும். இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கொள்ளு பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மிளகை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகும் கொள்ளும் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த குடம்புளி சாறு உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை தரும், அதனால தான் நான் கொஞ்சம் கொள்ளும் மிளகு பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி 1.5 கிளாஸ் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குடம்புளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வயிறு தொடை பகுதிகளில் இருக்க ஊளை சதையெல்லாம் நல்லா கரைச்சிரும் இந்த குடம்புளி. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, 1.5 கிளாஸ் அளவு ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மாத்திரம் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த குடம்புளி வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. குடம்புளியோட நன்மைகள் பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.